வணக்க மக்களே, நம்ம எனக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிச்சி வந்து பறிக்கிறது தான் போகிறோம். இதுதான் லிச்சி பழம். லிச்சி பழம் பார்க்காதீங்க, அதை பார்த்துக்கோங்க. இதுதான் சூப்பரான லிச்சி பழம். இங்கே அசாம், பீகார் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த லிச்சி பழம் இருந்துகிட்ருக்கும். நம்ம பின்னாடி இருக்கிறது தான் லிச்சி மரம். நிறையவே மேலே நின்றுட்டுருக்கு பாருங்கள், ரெட் கலரில். இப்போ நம்ம அதை பறிக்க போகிறோம். பறித்து எப்படி சாப்பிட்லான்னுள்ளதை தான் பார்க்க போகிறோம். லிச்சி வேட்டை தான் இந்த படத்தோட இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. எப்படி ஏறி பறிக்க போகிறோம்னுள்ளதை பாருங்கள் மக்களே. தலைவர் குரங்கு மாதிரி ஏறாரு. ஏறிட்டாரு தலைவர். கம்ப பிடிக்க போறாரு. முடியுமா 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 முடியாதா? வாங்க. இன்னும் அவரு கண்டினியூவா இல்ல இல்ல சொல்லுங்க பாரு. கீழே இறங்குறாரு. வேட்டையாடி நம்ம வட்டைக்க வேட்டையாடிட்டு கீழே வர்றாரு. வாராரு ஐயா வாராரு. பக்கத்துல போய் பார்த்துருவோம் எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு. தலைவர் மேலே அதிகமாக சாப்பிட்டாரு. எவ்வளோ சாப்பிட்டீங்க சார்? நிறைய சாப்பிட்டேன். ஊரில் தென்னை மரம் ஏறதான் வேலை. பார்ட் டைமில் இவர் வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. தென்னை மரம், பனை மரம் எல்லாம் ஏறி கையெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. எப்படி தான் இருப்பான் இங்கே பாரு. லிச்சி மரத்தில் இருந்து லிச்சி சாப்பிட்றது வேற லெவல் சுகம். ஆனால் இன்னும் இந்த லிச்சி வந்து பழுக்கவே இல்லை. பழுத்துருச்சு, மழை இல்லாததுனால அந்த கலர் இல்லாமல். இது வந்து லாஸ்ட் எண்டில் வந்து மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் இது வந்து ஃபுல்லு ஸ்வீட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம லிச்சி வேட்டையை சூப்பராக முடிச்சிட்டோம். லிச்சி வேட்டை முடிச்சு நிறைய கிடைச்சது. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருந்துட்டாங்க, அவங்க நிறைய சாப்பிட்டாங்க. இவ்வளோத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ லிச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இதுதான் பாருங்களேன் லிச்சி. இது வந்து பீகார் அப்புறம் இங்கே நம்ம நார்த் ஈஸ்ட் சைடில் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். இது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இங்கே வெளியில் கிடைக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருந்துட்டு இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா இந்த நார்மல் இந்த தோல் உரிக்கிற மாதிரி ரம்புட்டான் ஃப்ரூட் வந்து சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஒரு லேயரு, அந்த லேயரை எடுத்து பார்த்தோம்னா உள்ள வந்து இந்த நொங்குக உள்ளாடி இருக்கும்ல அதே மாதிரியே இருந்துட்டு இருக்கும். அது பாருங்களேன், சூப்பராகிட்டு அந்த நொங்குக உள்ளாடி இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு உள்ளாடி ஒரு விதை கூட இருக்கும். நம்ம இதை வந்து ஜூஸும் போடலாம், சூப்பராக இருக்கும். ஜூஸ் போட்டால் இதில் வந்து லேயர் லேயராட்டம் இழக்கலாம். சும்மா சாப்பிடணும்னா வாய்க்கு உள்ளாடி வச்சு நார்மலாட்டும் சாப்பிடலாம். இது நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக இலக்கி சூப்பராக இருக்குங்க. யாராச்சும் இதுக்கு முன்னாடி லிச்சி வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்க. இங்கே பாருங்க, விதை இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்க சதை, இந்த சதையை தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் லிச்சி சாப்பிடலைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை.
ஐ திங்க் இது நம்ம சைடு தமிழ்நாடு சைடுல எல்லாம் இந்த லிச்சி வந்து பார்க்க முடியாது, கன்னியாகுமரி சைடில் பார்க்க முடியாது. ஆனால் ரம்புட்டான் ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதை பார்க்கலாம். ஆனால் ரம்புட்டானுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் என்னன்னா, ரம்புட்டான் ஃப்ரூட்டில் வந்து அந்த சதம் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும், அதை நம்ம லைட்டாக தான் வாய்க்குள்ள போட்டு துப்ப முடியும். இது அப்படி கிடையாது, சதம் தனியாக இழக்கலாம், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு மக்களே. ஆனால் அந்த ரம்புட்டானோட ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் ஒரே மாதிரி இருக்காது. இதில் வந்து நிறைய இந்த ரியல் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த லிச்சியை ஒரு தனி வெரைட்டியாட்டு தனியாகவே இருந்துட்டு இருக்கு லிச்சி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. மஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஜூஸை ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து பல கலவையும் கலந்து வர்றது. அந்த ஒரிஜினல் லிச்சியை ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.